ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 5வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 79 கிலோ 750 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்னோட சேர்ந்து நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு மற்ற டீட்டெயில் கேட்டு நீங்களும் ஹெல்த்தியாகவே உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடங்கலாம். அதிக செலவில்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் திரும்பவும் வெயிட் ஏறாத அளவுக்கு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை நம்ம துவங்கலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடான தண்ணியில் ஒரு லெமன் பிழிஞ்சு கூட எந்த ஒரு ஸ்வீட் கண்டென்ட்டும் சேர்க்காமல் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இது குடிக்கும்பொழுது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அல்சர் உள்ளவங்க ட்ரை பண்ணாதீங்க. மீதி நார்மலாக இருக்கவங்க எல்லாமே எம்டி ஸ்டமக்கில் லெமன் வாட்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க்கு. 9 மணிக்கு நான் எடுத்துக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திணை தோசையும் பூண்டு சட்னியும் நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து சிறுதானியம் வந்து தோசை செய்யும்பொழுது அதை அரைக்கும்பொழுது கொஞ்சம் ரைஸ் கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது சிறுதானியத்து கூட தயவு செஞ்சு அரிசி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. வெறும் திணை, உளுந்து சேர்த்து மாவு அரைச்சி அதில் தோசை சுட்டு நீங்கள் கூட எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டேன். பூண்டு சட்னி அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பூண்டில் நிறைய கால்சியம் இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு திணை தோசையும் பூண்டு சட்னியும் தான் வச்சுன்னு சாப்பிட்டேன். ஒரு 11 மணி அளவில் ஒரு 250 கிராம் இருக்க மாதிரி நான் காளான் சூப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தி 2ம் அப்பளம் தொக்கு எடுத்துக்கிட்டேன். அதாவது நார்மல் இந்த உளுந்து அப்பளம் இருக்குது பார்த்திங்களா, அதை பொரித்து வெங்காயம் தக்காளி கிரேவியோட அந்த அப்பளத்தை பொடிச்சு போட்டு அந்த தொக்கு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எந்த ஒரு மெயின் டிஷ்க்கும் இந்த வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். அப்பளம் கிரேவி தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் 50 கிராமும் கோவா சின்னதாக ஒன்று எடுத்துக்கிட்டேன். ப்ரோமோகிரானட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்போ எடுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். நைட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்கல. படுக்க போகிறதுக்கு முன்ன ஒரு 1/2 ஹவருக்கு முன்ன ஜீரா வாட்டர் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஜீரா, சோம்பு, பட்டை, ஓமம் இது 4த்தையும் நல்லா சூடான தண்ணியில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறது தான் டெய்லி என்னோடய நைட்டு வந்து குடிக்கக்கூடிய ட்ரிங்க். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒர்க் அவுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 20 நிமிஷம், நைட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் வந்து நான் எடுத்துக்கிறேன். என்னோடய பாடி எப்படி லூஸ் ஆகுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற ஒர்க் அவுட் எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வெயிட் லாஸ் அப்படின்றது நம்மளே வந்து தீர்மானிக்கலாம். இதுக்காக தனியாக எந்த ஒரு செலவும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் நான் இந்த வெயிட் லாஸ் பிளான் சேலஞ்ச் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமானது. நம்ம கைப்பட செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களாக தான் இருக்குது. எந்த ஒரு பவுடரும் இல்லாமல் ஹெல்த்தியாக இப்படியும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்களும் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வரங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.